வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கிற சிரையா அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது தமிழ்லயும் டப்பாகி வெளிவந்திருக்கு. சிரையா அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். ஒரு பறவை எப்படி சிறகுகளை விரிச்சு சுதந்திரமா பறக்குதோ அது போல பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 6 எபிசோடுகள் இருக்கு. ஒவ்வொன்றுமே 30 நிமிஷம் ஓடுது. ஆக மொத்தம் 3 மணி நேரம் செலவு பண்ணோம் அப்படின்னா மொத்த சீரிஸுமே பார்த்து முடிச்சாரலாம். இது ஒரு 18+ அடல்ட் கண்டென்ட் சீரிஸா இருக்கிறனால குழந்தைகளை அவாய்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஒரு குடும்பத்துல ரொம்ப அன்பான மாமியார், பாசமான கணவர்னு ஒரு லட்சிய மருமகள்லாம் நாயகி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. நாயகியோட கணவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க நாயகிய சின்ன வயசுல இருந்தே ஒரு அண்ணியா இல்லாம அம்மா ஸ்தானத்துல இருந்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ண பெண் பார்த்துட்டு இருக்காங்க. வர மருமக நல்லா படிச்சிருந்தா தன்னோட மதிப்பு இந்த வீட்டுல குறைஞ்சிரும் அப்படின்னு நாயகி பயந்துட்டு இருக்காங்க. அதனால வர பொண்ணுங்க மேல ஒரு பொய்யான புகாரை சொல்லி அந்த வரனை தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. கடைசியா அந்த தம்பி விடாப்படியா ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்றாரு. கல்யாணம் ஆன அன்னைக்கு புது பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாம போகுது. அதனால அன்னைக்கு தாம்பத்தியம் வேண்டாம் அப்படின்னு கணவன் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் கேட்காம வற்புறுத்தி உறவு வச்சுக்கிறான். இது அந்த பெண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. கணவனா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ, அதாவது பெண்ணோட சம்மதம் இல்லாம உறவு கொள்வது தப்பு அப்படிங்கிறது இங்க மையக்கருவா காட்டுறாங்க. அந்த புது பெண் இந்த விஷயத்த நாயகி கிட்ட சொல்றாங்க. இது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி கையாண்டாங்க, அந்த பொண்ணுக்கு கடைசியா நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மீதி கதை. ஆரம்பத்துல அந்த பெண்ணை பிடிக்காம இருந்த நாயகிக்கு இந்த புகாரை கேட்டது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. குடும்ப கௌரவத்தை பார்க்காம ஒரு பெண்ணாக அந்த புது பெண்ணோட பக்கம் நிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாமே இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க. இந்த விஷயம் புது பெண்ணோட அப்பா கிட்ட போகுது. அவங்களும் ஆதரவு தராம ஒதுங்கி போறாங்க. புது பெண் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. கணவன் மீது வரதட்சணை கொடுமை அப்படின்னு பொய் புகார் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா நிஜமாவே இப்படி ஒரு வன்கொடுமை நடக்கும்போது இதை தட்டி கேட்கீங்க சட்டம் இல்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாரையும் பார்த்து கேட்கிற மாதிரியே இருக்கு. நாயகி ஒரு குடும்ப தலைவியா குழந்தை செஞ்சு தவிர ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. கணவனா இருந்தாலுமே ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாம அவளை தொடர்றது குற்றம் அப்படிங்கறத வீட்டுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கதையோட கடைசியில நாயகி அந்த புது பெண்ணுக்கு ஒரு தாயா மாறி அவளுக்கு சுதந்திரமும் வாங்கி தராங்க. சிறையா, அதாவது பறவைங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த பெண் கூண்டுக்குள்ள அடைப்படாம தன்னோட சிறகுகளை விரிச்சு பறக்க தொடங்குறது போல சீரியஸ் முடியுது. இந்த தொடர் சும்மா பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம திருமண உறவுக்குள்ள நடக்கிற வன்கொடுமையை பத்தின விழிப்புணர்வு ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட பிளஸ்ன்னு பார்த்தா சட்டப்படி தண்டிக்க முடியாது, ஆனா சமூகத்துல நடக்கிற ஒரு முக்கியமான கொடுமை பத்தி தைரியமா பேசியிருக்காங்க. பெண்ணுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டுமே இல்லங்கிற வசனங்கள் அழுத்தமாவே இருக்கு. நாயகியாவும் புது பெண்ணாவும் நடிச்சவங்களோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாவே இருக்கு. சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தா கதையோட 2ஆம் பாதியில கொஞ்சம் டிவி சீரியல் மாதிரி மெதுவா போகுது. கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரியே இருக்கு. கதையில வர எல்லா ஆண்களுமே வில்லன் மாதிரி காட்டி இருக்கிறது கொஞ்சம் ஓவராவும் தெரியுது. ஒரு பெண்ணுக்கு அவங்க அப்பா கூட ஆதரவு இல்லாம காட்டி இருக்கிறது கொஞ்சம் நேரிடலாவும் இருக்கு. ஆக மொத்தத்துல சிரியா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாடனே சொல்லலாம். ஆனா பெண்கள் மட்டுமே பொறுமையா பாக்குற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த அளவுக்கு மெலோ டிராமாவா இருக்கு. கதைக்களம் புதுசா இல்ல அப்படின்னாலுமே சொல்ல வந்த விதம் கொஞ்சம் நேர்த்தியாவே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.